स्मारकुष्ठछायार्च प्रमेद चोरोनाद कुल्मादिरे कामहान्तक पिशाचा च सर्वे அவனை கண்டம் துண்டமா வெட்டி கடலுக்கு இறையா போட்டுறேன். அவனை மட்டும் கடல்ல எறிய மாட்டேன், ஜெனிஃபரையும் சேர்த்துதான். நானே நொந்து போயிருக்கேன். ஏன் மாமா இப்படி பேசுறீங்க? நானே உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் மாமா, அதுல எந்த மாற்றமும் இல்ல. போதுமா? அதுக்கு முன்னாடி டேவிட் கூட ஓடி போக மாட்டேன்னு கர்த்தர் மேல ஆணையா சொல்லு. பாத்தியா, யோசிக்கிறல்ல? அப்போ மனசுல ஏதோ திட்டம் போட்டு வச்சிருக்க. நான் கர்த்தர் மேல ஆணையா சொல்றேன், என் கல்யாணம் உங்க கூட தான் நடக்கும். போதுமா? இப்ப என்ன நம்புறீங்களா? நம்புறேன். வர 28ஆம் தேதி உனக்கும் எனக்கும் கல்யாணம். மறந்துடாத.
ரெக்கார்ட் ரூம் சாவி என்ன தவிர வேற யார்கிட்டயாவது இருக்கா? அந்த ரூம்க்கு இருக்கிறது ஒரே சாவி தான் ஃபாதர். அது உங்ககிட்ட தான் இருக்கு. சரி, நீங்க போங்க. மரியாவோட உயிர் தான் அடுத்த பலியா இருக்கலாமோன்னு தோணுது. நீங்க உங்க லெட்ஜர்ல 8/8/1993 வருஷத்தை செக் பண்ணீங்களா? ஃபாதர், என்னை ஆசீர்வதிங்க ஃபாதர். ஆண்டவரின் நிழலில் இளைப்பாறும் எந்த ஜீவனையும் ஆண்டவர் கைவிட மாட்டார். பரலோக பிதாவே, இந்த பிள்ளையின் மனசஞ்சலத்தை போக்கி இடர்பாடுகளை களைந்து இனியதோர் சூழல் அமைய ஆசீர்வதிப்பாயும் ஆண்டவரே. எல்லா ஜீவன்களிடமும் இரக்கம் கொண்ட ஆண்டவரே, உன் பிள்ளையின் மேல் இரக்கப்படுவீராக. உன் பிள்ளையின் மேல் அன்பு கொள்வீராக. உன் பிள்ளையின் துன்பங்களை போக்கி துயரங்களை துடைத்து மகிழ்ச்சி தருவீராக. ஆசீர்வதித்து அரவணைத்துக் கொள்வீராக. ஆமென். உன் கண்ணில இருந்து கண்ணீர் வெளியேற மாதிரி உன்னை சேர்ந்த துன்பங்களும் உன்னை விட்டு வெளியேறும் மரியா. முடியல ஃபாதர். ஜெனிஃபர் பெட்ல சருகு மாதிரி கிடக்குறா. நாளுக்கு நாள் மோசமாயிட்டே போறா. ஆனா இந்த நேரத்திலையும் என் மாமா கல்யாணத்தை நடத்தியே தீரணும்னு அடம் பிடிக்கிறாரு. தெரியும் மரியா, உன் மாமா கூட இருக்கிற சிலுவை வந்து சொன்னார். கல்யாணத்தை முறைப்படி திருச்சபையில வந்து சொன்னாதான் நானும் அறிவிக்க முடியும்னு சொல்லி அனுப்பியிருக்கேன். எனக்கு எப்பதான் ஃபாதர் நிம்மதி கிடைக்கும்? நான் செத்தாதான் நிம்மதி கிடைக்கும்னா ஜெனிஃபர் அனாதை ஆயிடுவாளோன்னு அதையும் பண்ண முடியல. கர்த்தர் ஏன் தான் என்ன சோதிக்கிறாரோ? ஒரு மனுஷனுக்கு சோதனை வந்தா அது அவனை பக்குவப்படுத்துறதுக்கு தான். கவலைப்படாத மரியா. முதல்ல ஜெனிஃபரை குணப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வா. உன்கிட்ட இருக்கிற துன்பங்கள் அனைத்தும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தால சீக்கிரமே உன்னை விட்டு விலகிடும். சரிங்க ஃபாதர், நான் வரேன். God bless you, my child. God bless you. மாயன் கோட்டையில பார்த்த அதே சிலுவை. இங்க எப்படி? பிரியா,
சொல்லுங்க ஃபாதர். இப்பதான் மரியா சர்ச்சுக்கு வந்துட்டு போனாமா? மரியா கிட்ட இருந்து ஏதாவது விஷயம் கிடைச்சதா ஃபாதர்? இல்லம்மா. ஆனா மாயன் கோட்டையில பார்த்த பிளாக் கிராஸ் இங்கேயும் இருக்கு. ஃபாதர் என்ன சொல்றீங்க? ஆமா பிரியா, அங்க பார்த்த அதே பிளாக் கிராஸ் இங்க சர்ச்சில் மரியா நின்ற இடத்துலயும் இருக்கு. அப்படின்னா அப்படின்னா நம்ம தேடிட்டு இருக்கிற பொண்ணு மரியாவா தான் இருக்கும் ஃபாதர். அதுல எந்த சந்தேகமும் இல்ல பிரியா. நம்ம மரியாவை எப்படியாவது காப்பாத்தணும். மரியாவுக்கு 28ஆம் தேதி கல்யாணம் கன்ஃபார்மா ஃபாதர்? அன்டோனி தான் அப்படி சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அந்த குழந்தை ஜெனிஃபர் சீரியஸா ஹாஸ்பிட்டல்ல இருக்கு. சம்திங் ராங் ஃபாதர். ஜெனிஃபர் மூலமா அந்த கெட்ட சக்தி தன்னோட வேலையை ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இன்னொரு உயிர் பலி நடக்கவே கூடாது. அத தடுத்தே ஆகணும் ஃபாதர். கர்த்தர் கைவிட மாட்டாருமா. கர்த்தர் கைவிட மாட்டாரு. சரிங்க ஃபாதர். டாக்டர், உங்க குழந்தைக்கு எல்லா டெஸ்டும் எடுத்து பார்த்ததுல நார்மல் தான் ரிசல்ட் வந்திருக்கு. அட்மிட் பண்ணப்போ ஹெவி ஃபீவரா இருந்தது, இப்போ இல்ல. ஆனா இப்ப வரைக்கும் கண்ணை திறக்காம பேச்சு மூச்சு இல்லாம இருக்கா. புரியுதுமா, நீங்க பயப்படுற மாதிரி குழந்தைக்கு எதுவும் இல்ல. நான் கொடுத்த மெடிசின்ஸை மட்டும் கரெக்டா கொடுத்துட்டு வாங்க. டாக்டர், தண்ணி குடிக்க கூட வாயை திறக்க மாட்டேங்கிறாளே. நீங்களே குழந்தைக்கு வாயை திறந்து கொடுங்க. ம், இன்னைக்குள்ள கண் முடிச்சிடுவா. டாக்டர், நாங்க உங்களை கடவுளா நினைக்கிறோம். எப்படியாவது என் பேத்தியை காப்பாத்தி கொடுத்துருங்க. பதட்டப்படாதீங்க, உங்க குழந்தைக்கு நார்மலா தான் இருக்கு. எப்படியும் இன்னைக்குள்ள கண் முடிச்சிடுவா. இந்த ரிப்போர்ட்ஸை பத்திரமா வச்சுக்கோங்க. யூ டோன்ட் வரி. சரிங்க டாக்டர். ஐயோ ஐயோ, ஜெனிஃபர், அம்மா, ஜெனிஃபர், ஐயோ ரத்தம். ஐயோ, ஆண்டவரே, ஐயோ ஜெனிஃபர், ஜெனிஃபர், என்னாச்சுமா, என்னாச்சுமா உனக்கு? ஐயோ அம்மா ஜெனிஃபர், என்னாச்சுமா? ஐயோ என் பேத்துக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. ஐயோ சிஸ்டர், 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 ஐயோ. யாராவது வாங்களே, என் பேத்தி வாயிலிருந்து ரத்தமா வருது. யாராவது வாங்களே.
பேத்தி வாயில இருந்து ரத்தமா வந்துட்டு இருக்கு சிஸ்டர். பாருங்க சீக்கிரம். அங்க பாருங்க ரத்தம். எங்க ரத்தம் வருது? நான் இப்ப பார்த்தேன், வாயில இருந்து ரத்தம் வந்துச்சே. என்னம்மா சொல்றீங்க? ஆமாங்க சிஸ்டர், ஜெனிஃபர் வாயிலிருந்து ரத்தம் வந்தது. நான் என் 2 கண்ணாலையுமே பார்த்தேன் சிஸ்டர். நானும் என் 2 கண்ணால தான் பார்த்தேன். எங்க வருது ரத்தம்? தேவையில்லாம சத்தம் போடாதீங்க. பக்கத்துல வேற பேஷண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும். கொஞ்சம் அமைதியா இருங்க. ஃபாதர், என்ன ஆண்டோனி, இப்போ உடம்பு எப்படி இருக்கு? முழுசா குணமாயிடுச்சா? நம்ம கேரக்டருக்கும் உடம்புக்கும் 4 நாளைக்கு மேல படுத்திருந்தா சரிபட்டு வராது ஃபாதர். அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. உடம்பு ரொம்ப முக்கியம் ஆண்டோனி. இங்க பாருங்க, உடம்ப பத்தி கவலைப்பட்டுட்டு இருந்தா அப்புறம் என் வாழ்க்கைய பத்தி நானே கவலைப்பட வேண்டிய ஆயிடும் ஃபாதர். முதல்ல நீ ஒரு நேர்மையான கிறிஸ்தவனாய் இருக்கணும். நான் அப்படி இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன் ஃபாதர். ஆனா விட மாட்டானுங்களே. கடல் அமைதியை விரும்பினாலும் ஆளாத விடுறது இல்லைல்ல. அதே மாதிரிதான் என் நிலைமையும். அன்பு இரக்கத்துக்கு எதிராக நடக்கிறவன கர்த்தர் மன்னிக்கவே மாட்டார் ஆண்டோனி. ஃபாதர், அன்பு காட்ட நான் தயாரா இருக்கேன். அதனாலதான் வர்ற 28ஆம் தேதி மரியாவை கல்யாணம் பண்ண முடிவு பண்ணிருக்கேன். நீ பேசுறது சரியா தப்பான்னு என்னால புரிஞ்சிக்கவே முடியல. ஃபாதர், இதுல புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு? தெளிவாவே சொல்றேன். வர 28ஆம் தேதி எனக்கும் மரியாவுக்கும் கல்யாணம் நடந்தே தீரும். அந்தோனி, அது எல்லாம் முறைப்படி நடக்கணும். முறைப்படியா? ஃபாதர், உங்க திருச்சபை சொல்ற சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் எனக்கு ஒத்துறாது. ஸ்ட்ரைட்டா கல்யாணம் தான். நீங்க சொல்றபடியெல்லாம் என்னால நடக்கவே முடியாது. ஏன் ஃபாதர்? ஏன் சொந்த அக்கா மகளை நான் கட்டிக்க போறேன். அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? நடத்தி வைக்க வேண்டியதானே? அந்தோனி, திருமணங்கிற சடங்கு தேவனோட திருச்சபையில நடக்கிற புனிதமான சடங்கு. சோ அந்த தேவனோட திருச்சபையில உன்னுடைய வாழ்க்கை துணையா வரப்போறவங்களுடைய அபிப்பிராயத்தையும் கேட்கணும். ஏன் உன் முதல் கல்யாணத்திலேயே அப்படித்தானே நடந்தது? மறந்துட்டியா? இங்க பாருங்க ஃபாதர், என் அக்கா முன்னாடியே அவ சம்மதத்தை சொல்லிட்டா. இதுக்கு மேல என்ன வேணும்? அந்தோனி, மரியா திருச்சபையில வந்து சொல்லணும். புரிஞ்சு போச்சு ஃபாதர்.
திருச்சபையில வச்சு அவ எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டா இந்த கல்யாணம் நடக்காது, அப்படிதானே? மரியா என்ன கட்டிக்க விருப்பம் இல்லைன்னு சொன்னாலும் என் கூட தான் கல்யாணம் நடக்கும். அவ்வளோதான் ஃபாதர், நீங்களே தடுத்தாலும் சரி, இதுக்காக எத்தனை பேர் உயிரை எடுக்கணும்னாலும் நான் ரெடி. ஆனா என் முடிவுல எந்த மாற்றமும் இல்ல ஃபாதர். முதல்ல உங்க உடம்ப பாத்துக்குங்க. வரட்டுமா? என்ன டேவிட், ஓ, டேவிட்ன்ற பேர்ல உனக்கு ஞாபகம் இருக்கா? இப்ப எதுக்கு நீ பாதையை மறைச்சிட்டு நிக்கிற? உனக்கு வேற ஒரு நல்ல பாதையை காட்டலான்னு தான். என்னாச்சு மரியா உனக்கு? ஏன் என்னை பார்த்தாலே இப்பெல்லாம் உனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது? எனக்கு எல்லாரையும் பிடிக்கும், ஆனா அந்த ஆண்டவருக்கு தான் என்ன பிடிக்கல போல. நிம்மதியாவே இருக்க விட மாட்டேங்கிறாரு. உன்னை சுத்தி நல்லவங்களை வச்சுக்கிட்டா உனக்கு ஏன் கஷ்டம் வரப்போகுது? நல்லவங்கன்னு யாரை நினைக்கிறேனோ அவங்களாலதான் எனக்கு கஷ்டமே வந்திருக்கு. ம், என்ன தானே சொல்ற? மரியா, எத்தனையோ பேரு ஃப்ரெண்ட்ஸ்னா மரியா டேவிட் மாதிரி இருக்கணும்னு உதாரணமா சொல்லியிருக்காங்க. அதை மறந்துட்டியா? இப்ப நான் எதையும் பேசுற மனநிலையில இல்ல. இங்க பாரு மரியா, உன் மாமாவை நான் கத்தியால குத்தவே இல்லை. இதை நான் கர்த்தர் மேல ஆணையா சொல்றேன். இதை நீ நம்பலன்னு தெரியுது. சரி, அதை விட ஜெனிஃபர் ஏதோ சீரியஸாக இருக்காளாமே, அதை கூட யாரோ ஒருத்தர் சொல்லி தான் தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. அவளுக்கு என்ன ஆச்சு? இது என்ன நல்ல விஷயமா எல்லாருக்கும் சொல்லி அனுப்புறதுக்கு? எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் முதல்ல என்கிட்ட வந்து சொல்லுவியே. ஏன் இப்போ மாறிட்ட? நான் மாறல டேவிட். சில காரணங்களுக்காக என்ன நானே மறைச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்கேன். உனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நான் முன்னாடி வந்து நிப்பேன்னு உனக்கு தெரியாதா? நான் ஒரு அனாதை மரியா. அம்மானு கூப்பிடுவோ அப்பான்னு கூப்பிடுவோ என்ன பெத்தவங்க யாரும் இல்லை மரியா. அக்கான்னு கூப்பிடுவோ தங்கச்சின்னு கூப்பிடுவோ எனக்கு கூட பிறந்தவங்களும் யாரும் இல்லை மரியா. ஆனா இது எல்லாத்துக்குமே என் ஃப்ரெண்டு மரியா நீ இருக்க நான் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கேன். ஆனா நீ மனசை காயப்படுத்துற மாதிரி நடந்துக்கிற. மாமா விஷயத்துல எந்த பாவமும் செய்யலன்னு நான் கர்த்தர் மேல ஆணையா சொல்லிட்டேன். இதுக்கும் மேல நீ நம்பலன்னா நான் என்ன பண்ணும் நீயே சொல்லு. டேவிட், என்னால ரொம்ப நேரம் உன்கிட்ட பேசிட்டு இருக்க முடியாது. மரியா, மரியா ப்ளீஸ் மரியா நில்லு.